அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது அமைச்சரவை கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் குறித்த ஆலோசனைகளும் ஒவ்வொரு துறையின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மேலும் அமைச்சர்கள் மீது லஞ்சம், ஊழல் புகார்கள் வந்தால் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என முதல்வர் விஜய் எச்சரித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. தலைமைச் செயலகத்தில் இன்று வேளாண்மை, உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்றார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருநாவுக்கரசு என்ற நபர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் சதிச்செயல் நடைபெற்ற சமயத்தில் திருநாவுக்கரசோடு நடத்திய ஆட்சேபகரமான மொபைல் உரையாடலின் அடிப்படையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த ஊடகவியலாளர் விஜயனை விசாரிக்க நேரில் ஆஜராக சம்மன் கொடுத்ததாக போலீஸ் கூறியுள்ளது. உடனடியாக ஆஜராக வற்புறுத்தப்பட்ட நிலையில் ஆஜரான விஜயனின் மொபைல் போன் சட்ட விதிகளுக்கு புறம்பாக பறிக்கப்பட்டதாகவும் நள்ளிரவு 2 மணிக்கு காவல் நிலையத்திற்கு வர சொல்லியும் அலைக்கழித்ததாகவும் கூறி சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பத்திரிகையாளர் விஜயனை விசாரணை என்ற பெயரில் உடனடியாக அழைத்து சென்றது, வீட்டிற்கு சென்றவரை மீண்டும் அழைத்து எந்தவித விதிகளையும் பின்பற்றாமல் செல்போனை பறித்துள்ளது. மறுநாளும் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்தில் மணிக்கணக்கில் காக்க வைத்திருப்பது போன்ற அராஜக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. பத்திரிகையாளர் விஜயனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செல்போனை உடனடியாக காவல்துறை திரும்ப ஒப்படைக்கவும், விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளரை அச்சுறுத்துவதை நிறுத்தவும், அவரை உடனடியாக விடுவிக்க காவல்துறையினருக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள பதிவில், பத்திரிகையாளர் திரு விஜயன் அவர்களை விசாரணை என்னும் பெயரில் அராஜகமான முறையில் அவரது தொலைபேசியை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் அடைத்து வைத்திருக்கும் தவிக அரசின் காவல்துறையின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக அடிப்படையில் விமர்சிக்கும் மாற்றுக் கட்சியினரை பழிவாங்கும் கீழ்மையான அரசியலை தற்போது பத்திரிகையாளர்கள் மீதும் செய்ய தொடங்கிவிட்டது தவிக அரசு. உடனடியாக பத்திரிகையாளர் விஜயன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தை தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்த விவகாரம் பெரும் புயலை கிளப்பியது. தமிழக அரசு இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றியுள்ள நிலையில் பத்திரப்பதிவு துறை சார்பில் இந்த விவகாரத்தை விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. 3 பேர் கொண்ட அந்த குழுவில் பத்திரப்பதிவு தலைவர், உதவி பதிவு தலைவர், மாவட்ட பதிவாளர் ஆகியோர் விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் ஊழல் மற்றும் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் தொடர்புடைய 6 பேரை சஸ்பெண்ட் செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். 4 பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். நாகர்கோவில் சிறையில் கொல்லப்பட்ட சபரிவர்மன் என்ற இளைஞரின் உடலை வாங்க குடும்பத்தினர் 4வது நாளாக மறுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினரை அரசு காப்பாற்ற முயல்வதாக சபரிவர்மனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், ஸ்ரீநாத் ஆகியோர் சபரிவர்மனின் குடும்பத்தினரை சந்திக்க நேரில் சென்றனர். நான் திரும்பி சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். இந்த ஒருத்தங்க இன்னைக்கு நான் டீன் ஆஃபீஸ் போகும்போது யாருன்னே தெரியாது, என்னை கூப்பிட்டு சட்டம்னு சொல்றாங்க, நீங்க வார்டன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயில் கைதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜெயிலில் சூப்பரண்டுன்னு ஒரு சார் இருப்பாரு, ஒரு பால் பாக்கெட்டுனாலும் சரி அவரை கேட்காம உள்ள போகாது, வெளியே வராது. நீ கொடுக்குற 10 பழத்துல 5 பழம் கூட அவர் எத்தனை பழம் கொடுக்கணும்னு சொன்னாலும் அதுதான் அந்த கைதிக்கு போயிடுச்சு. நான் உள்ள இருந்தேம்மா, எனக்கு தெரியும், நான் சொல்றேன், நீ அவரையாமா அதுல கொண்டு வரலன்னு கேட்டாங்க. நான் அதை நான் இப்போ பேப்பரில் எழுதவோ நீங்க கொண்டு வாங்க சொல்லவே இல்லை. நீங்க விசாரணை எப்படி கொண்டு கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் நான் அது எதுவுமே மண்டையில் எடுக்கலை சார். நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன், எதுவுமே வேண்டாம், நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை தாராளமாக பண்ணுங்க, உங்களை மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இது டேட்டு டைமு சொல்லாததுக்கு நேற்று தான் விளக்கம் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே போஸ்ட்மார்ட்டம் எனக்கு திருப்தி இல்லை. நான் சொன்னேன், ஒரு டிவிக்கு நான் சொன்னேன், எனக்கு திருப்தி இல்லைன்னா டேட் இல்லை, டைம் இல்லை, நான் பார்த்த காயங்களில் ஒன்று விடுபட்டுருக்கு, அது ஏன் வரலைன்னு தெரியலை. இன்னும் இவங்க வந்தவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஃபுட்டேஜ் எடுக்கலை, நீங்கள் ஏன் உள்ளே இருக்கலைன்னு கேட்குறேன். நான் ஐடென்டிஃபை பண்ணதோட வெளியே வந்துட்டு என்ன உள்ளே இருக்கு, அது தப்பு. ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் உள்ளே இருக்கணும்ல, நீங்களும் அதை கேட்கணும்ல, ஏன் கேட்கலேன்னு கேட்குறாங்க.
அப்போ ஏன் நான் அதை ஒன்று கேன்சல் பண்ணீங்க? அது கரெக்டு 100. நான் போட்ட சொன்னேன் 100% போஸ்ட்மார்ட்டம் கரெக்டுன்னா எனக்கு ஏன் மத்தியானம் வரைக்கும் டைம் தர மாட்டேங்குது?